ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ப்ராஜெக்ட் டி 1337 ஆல்ஃபா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் டி 1337 ஆல்ஃபா இது ஒரு சைஃபை ஆக்ஷன் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 10 minutes இருக்கு. இந்த படத்தில் செல்பி பர்ன், மைக்கேல் விட்டோவிச், ஸ்டெஃபைன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஊர் ஃபுல்லாக பரவிக்கிட்டே இருக்கு. அதனால பல பேருக்கு பார்வை இழந்துகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில அதை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு சேஃப் ஜோன் உருவாக்குறாங்க. அங்க மக்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல குறிப்பிட்ட டைமுக்கு வர முடியாதவங்க எல்லாம் ஒரு போராட்டத்துல இறங்குறாங்க. மிலிட்டரியில இதை தடுக்கிறதுக்காக நிறைய சோல்ஜர்ஸை உருவாக்குறாங்க. இவங்க அந்த நகரத்தையே காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு ஓகேவா பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ஓரளவு ஓகேவா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட், பிஜிஎம்லாம் தரமாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஓரளவு நல்லா பண்ணிருக்காங்க. படத்துல ரைட்டிங்ன்றது சுத்தமா எழுதாததுனால ஏனோ தானம் தான் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட சுவாரஸ்யமே இல்லாம போயிட்டு இருக்கு. பல சீன்ஸ் பிரெடிக்டபிளாவும் லேகிங்காகவும் இருக்கு. படமே ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 1 hour 10 minutes தான். ஆனா அதையே இவங்க என்டர்டெயின் பண்ற விதமா எடுக்காம ரொம்பவே மட்டமா எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்துல கிளைமேக்ஸும் சரியில்லை. யாருக்கெல்லாம் ஒரு பிலோ ஆவரேஜான படம் பார்க்கணுமோ கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.